வணக்கம் மக்களே. கடந்த 3-4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக எல்லா கட்சிகளும் சரி, பொதுமக்களும் சரி, அப்புறம் நிறைய சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 32 குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கு தலைவர் தவேக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அரசு பணி நியமன ஆணை வழங்கியிருக்காரு. அவங்கவுங்க கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல் ஒருத்தருக்கு கிளர்க் போஸ்ட்டு, ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வேலை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய துறையில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நிலைநாட்டணும், தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், அரசாங்கம் உங்கள் கூட இருக்குது, நாங்களும் உங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதநேய அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்காங்க. இதுக்கு பல விமர்சனங்கள் வருது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு வர வேண்டிய அந்த 41 இடங்கள், அதாவது 32 இடங்கள் பார்த்திங்கன்னா பறிபோகுது. இது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது. இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போய் இது விஷயமா ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் நீதிபதி சொல்லியிருக்காங்க, இது ஒரு தற்காலிக பணி நியமனமாக தான் இருக்கணும், நிரந்தரமாக இருக்கக்கூடாது. இதனோட விசாரணை அடுத்து 27ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ நடக்கும்போது நாங்கள் எங்களோட தீர்ப்பை வழங்குவோம் அப்படின்னு அவங்களும் அவங்களோட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதே சமயம் ஏன் வேலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. இது ஒரு அரசின் கொள்கை முடிவாக இருக்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு என்னைக்கும் துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு பிரதிபலிப்பாக தான் இதை நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பொதுவாக கருத்து சொல்கிறவங்க, பொதுவாக டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இதில் மற்ற கட்சிகள் இருக்கட்டும், அரசியல் கட்சிகள் எப்பயும் அவங்கவுங்க ஆதாயத்துக்காக தான் பேச போகிறாங்க. இதில் விஜய் செஞ்சது முழுக்க முழுக்க ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நியாயம்தான். என்ன காரணம் அப்படின்னா, நாளைக்கு விஜய் ஆட்சியில் இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லக்கூடாது, ஒரு சில பேர் இறந்துடுறாங்க. அப்போ இதே எதிர்கட்சிகள், இதே இந்த சமூக ஆர்வலர்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜயோட நிர்வாக திறமை சரியில்லை, காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டார் அப்படின்னு தான் பேசுவாங்க. இவங்க யாரும் ஐயோ அது ஒரு துன்பியல் சம்பவம், அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை, இதுக்கு அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் தப்பு அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு திமுக மாநாட்டிலையோ அதிமுக மாநாட்டிலையோ நாம் தமிழர்கள் மாநாட்டிலையோ நடந்திருந்தால் இவங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க. இவங்களை யாருக்கும் மக்கள் மேலே அக்கறையெல்லாம் கிடையாது. விஜய் மேலே காண்டு, நாம் தாவேகா மேலே காண்டு. அந்த காண்டை இப்படி காமிச்சிட்டு இருக்கானுங்க, ஏதோ மக்களுக்கு இவனுங்க தான் இது பண்ணுறதுங்கிற மாதிரி. சரி, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் எல்லாரும் வேலை கொடுத்ததுக்கு நாளைக்கு அவங்க குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? இது மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது அரசாங்கம் கூட இருக்குன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? ஸ்டாலின் அவர்களே இதை செஞ்சுருக்கணும். இன்னைக்கு யார் இதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேர் இறந்தாங்க, அப்போ ஒன்றுமே செய்யலை, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஏன்டா கொழுப்பெடுத்து போய் நீங்கள் குடிச்சிட்டு சாவீங்க, அதுக்கு அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்கணும், 20 லட்ச ரூபா கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராடின மக்களை துப்பாக்கியாலே சுட்டு கொன்னுச்சு அரசாங்கம், எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருந்த அன்றைய அதிமுக அரசு. அதை பற்றி எவனும் பேசலை, அதுக்கு யாரும் எதுவும் செய்யவும் இல்லை அந்த குடும்பத்துக்கு. அதை பற்றி எவனும் பேச மாட்டான். அதுக்கெல்லாம் ஏன்டா நீங்கள் கேஸ் போடல, ஏன் போடலைன்றேன். இந்த கள்ளச்சார இதில் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களே, அதை எதிர்த்தியா நீங்கள் கேஸ் போடலை? 41 இளைஞர்களின் வாழ்க்கை பறிபோனது அரசு பணியை கொடுத்ததுனால் அப்படின்னு பேசுகிறீங்க. சரி இருக்கட்டும், போன ஆட்சியில் நேரு கோடி கோடியாக லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஏகப்பட்ட பேருக்கு வேலை கொடுத்தாரு, அப்போ எங்கடா போச்சு உங்களோட சமூக அக்கறையெல்லாம்? அப்போ ஏன் நீங்கள் போய் கேஸ் போடலை? திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, இந்த மாற்றுக் கட்சியினர், அதாவது இந்த எதிர்கட்சியினர் யாருக்குமே மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரியே அவங்க நடந்துக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு முழு கோபமும் விஜயும் அவர் மீது இருக்கின்ற அந்த அரசாங்கத்தின் மேலே தான் இருக்குது. அதனால தான் என்னடா தப்பு பண்ணுவாங்க, எங்கடா போய் இவங்களை நோண்டலாம், எங்கே இவங்களை கேவலமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் இவங்கெல்லாம் கையில் எடுக்கிறாங்களே தவிர, உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நடந்துக்கணும், மக்களுக்காக நம்ம அரசியல் பண்ணணுமே தவிர எதிர்கட்சியை வீழ்த்துவதற்காக மட்டும் அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நிலை
சூழ்நிலையில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே பேசுகிற மாதிரி தெரியல. ஒருத்தன் என்னடா 3 மாதம் ஆட்சி கவுந்துருன்றான், இன்னொருத்தன் 6 மாதத்தில் ஆட்சி கவுந்துருன்றான், இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு ஜெயக்குமார் இருக்காருல அதிமுக, அவர் என்னடான்னா திடீர்னு ரொம்ப நல்லா வரான், நீங்கள் சம்பாரிச்ச காசில் 1 கோடி ரூபா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சியில் செத்தவனுக்கெல்லாம் உங்கள் வீட்டு காசையாக கொண்டு வந்து கொடுத்தீங்க. அப்படி பார்த்தா கூட அவர் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரா அவர் காசுலேருந்து? அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுலேருந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? அரசாங்கத்துலேருந்து 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணீங்க? முதல்ல நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு எடுத்து சொல்லி அதை வச்சு அரசியல் பண்ண பழகுங்கடா. அதை விட்டுட்டு அவன் எதை கொடுக்கலாம், இவன் அதை கொடுக்கலாம், அவன் என்ன செய்யலாம், இவன் என்ன செய்யலாம். ஏதோ இந்த 41 பேருக்கு இந்த 32 பேருக்கு வேலை கொடுத்துட்டனால தமிழ்நாட்டோட எதிர்காலமே அழிஞ்சு போயிடுற மாதிரி அக்கறை கொண்டு பேசுகிறாங்க இவங்கெல்லாம். எப்படியும் வந்து நீதிமன்றத்தில் இந்த கேஸ் ஸ்குவாஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. அந்த மக்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து தீர்ப்பு வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஈஸியாக வந்து இதை வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல, எந்த எதிர்கட்சியும் எதிர்பார்க்கல விஜய் இவ்வளோ ஓட்டு வாங்கி ஜெயிப்பார் அப்படின்னு. அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் ஆட்சியில் இருக்கார், போஸ்ட்போர் அலையன்ஸ் வந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்சிருச்சு, 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சராக இருக்கார். தன்னால் என்ன இப்போதைக்கு செய்ய முடியுமோ, இந்த நிதிநிலையை வச்சு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதற்கான முயற்சியை ஹானஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் தான் அமைதியாக இருங்களேன்டா, உங்களுக்கு என்ன தான்டா பிரச்சனை எல்லாருக்கும்? ஏன்டா இத்தனை 60 வருஷமாக தமிழ்நாடு நாசமாக போச்சே, ஊழல், அது லஞ்சம், இதுன்னு சொல்லி இந்த 60 வருஷம் இவ்வளோ அமைதியாக எத்தனடா இருந்தீங்க? எங்கடா போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி? இவங்களை தான் திரும்ப என்ன தோணுதுன்னா மக்களே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அவன் எப்படி பண்ணிடலாம், இவன் எப்படி பண்ணிடலாம், நீ ஏன் அதை செய்யலை, நீ ஏன் இதை செய்யலை, இதே வச்சு தான் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க கடந்த 2 மாதமாக. விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்தே இதை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்களே தவிர, இவங்களால் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்னு சொல்லி அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி வரப்போகிற இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வழியான பார்க்கணுமே தவிர, அதை விட்டுட்டு கடிச்சு கொதறாங்க போட்டு விஜய் அரசு. இவங்களுக்கு என்ன காண்டுனே தெரில, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களோ.